ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிளிஸ் சினிமாஸ். இன்னைக்கு நம்ம தமிழ் டப்பிங்ல தியேட்டர்ஸ்ல ரிலீஸ் ஆயிருக்க பகவந்த் கேசாரி படம் எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனலோட இன்ஸ்டாகிராம் ஐடி டிஸ்கிரிப்ஷன்லயே ஃபர்ஸ்ட் கமெண்ட் தர ஃபாலோ பண்ணிக்கோங்க. பகவந்த் கேசாரி இந்த படம் பாத்தீங்கன்னா ஒரு பக்காவான மாஸ் மசாலா ஆக்ஷன் படம். இதோட ரன் டைம் 2 hours 10 minutes இருக்கு. இது ஒரு தெலுங்கு படம். இப்ப தமிழ் டப்பிங் வெர்ஷனே அவைலபிள்ல இருக்கு. இந்த படத்தை அனில் ரவிபுடி டைரக்ஷன் பண்ணிருக்காங்க. இதுல யாரெல்லாம் நடிச்சிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா பாலகிருஷ்ணா, காஜல் அகர்வால் மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க. இப்ப இந்த படத்தோட கதையை பத்தி பார்க்கலாம். நம்ம ஹீரோ பாலகிருஷ்ணாக்கு ஸ்ரீலேகா ஒரு தைரியமான பொண்ணா வளரணும் அப்படின்னு அவர் ஆசைப்பட்டு வளர்க்கறாரு. இந்த மாதிரி சூழ்நிலையில அவருக்கு அவங்கள மிலிட்டரியில சேர்த்து விடணும் அப்படின்ற மாதிரி ஆசையில இருக்காங்க. ஆனா அதுக்கு ஸ்ரீலேகாக்கு சுத்தமா இன்ட்ரெஸ்டே இல்ல. இந்த மாதிரி சூழ்நிலையில ஒரு கட்டத்துல வில்லன் இவங்கள ஃபாலோ பண்ணி வரான். அவன் ஏன் ஃபாலோ பண்றான், எதுக்காக ஃபாலோ பண்றான், இவங்க 2 பேருக்கு என்ன சம்பந்தம், இவங்க மிலிட்டரி ஆனாங்களா இல்லையா அப்படின்றதெல்லாம் ரொம்ப சுவாரஸ்யமா சொல்லியிருக்க படம் தான் இந்த பகவத் கேசாரி. இப்ப இந்த படத்தோட பாசிட்டிவ் நெகட்டிவ் பத்தி பார்க்கலாம். பாசிட்டிவ், தமிழ் டப்பிங் ரொம்ப சூப்பரா லிப்சிங் கூட பண்ணி கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி ஸ்டோரி பிளாட் பாத்தீங்கன்னா ஒரு மாஸ் மசாலா படத்துக்கு என்ன ஸ்டோரி பிளாட் வேணுமோ அதை பக்காவே எடுத்திருக்காங்க. பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் பாத்தீங்கன்னா படத்துல நடிச்சிருக்க எல்லாருமே ஒரு நீட்டான பெர்ஃபார்மன்ஸே கொடுத்திருந்தாலும் பாலகிருஷ்ணா ஒரு தரமான பெர்ஃபார்மன்ஸே கொடுத்திருக்காங்க. அவங்க ஏஜுக்கு ஏத்த மாதிரி ஒரு கேரக்டர்ல சூஸ் பண்ணி நடிச்சிருக்காங்க. அது பார்க்கவே நல்லா இருக்கு, ரொம்ப இம்ப்ரெசிவாவும் இருக்கு பாக்குறதுக்கு. ஸ்டார்டிங்ல இருந்து எண்ட் வரைக்கும் படத்தை ஹோல்ட் பண்றாங்கன்னே சொல்லலாம். அதே மாதிரி காஜல் அகர்வாலும் அவங்களுக்கு கொடுத்திருக்க ரோலை ரொம்ப நீட்டாவே பண்ணி கொடுத்திருக்காங்க. ஸ்ரீலேகாவும் கொடுத்திருக்க ரோலை ரொம்ப சூப்பராகவே பண்ணியிருக்காங்க. படத்தோட சினிமாட்டோகிராஃபில ரொம்ப சூப்பரா கலர்ஃபுல்லா இருக்கு. படத்துக்கு என்ன வேணுமோ அதை பக்காவா பண்ணி கொடுத்திருக்காங்க. தமன் அவங்களோட மியூசிக்கா இருக்கட்டும், பிஜிஎம் இருக்கட்டும், எல்லா சீன்ஸ்லயும் மிரட்டுறாங்கன்னே சொல்லலாம். படத்தோட ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் ரொம்ப சூப்பராகவே இருக்கு. அதுக்கு சினிமாட்டோகிராஃபியும் சவுண்ட் எஃபெக்ட்ஸும் ரொம்பவே ஹெல்ப் பண்ணிருக்குன்னு சொல்லலாம். படத்துல வர எமோஷனல் கண்டென்ட்லாம் அங்கங்க ரொம்ப நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருக்கு. கனெக்ட் ஆகிற அளவு தான் இருக்கு. காமெடியும் அங்கங்க நல்லாவே இருக்கு. இந்த படத்தோட நெகட்டிவ் பத்தி பாத்தீங்கன்னா ஸ்டோரி பிளாட் தான். இதே மாதிரி நம்ம பல படங்கள் பார்த்ததுனால பல சீன்ஸ் பிரெடிக்டபிளாவும் லாகிங்காவும் இருக்கு. ஓவராலா பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல நல்லாவே போகுதுன்னு சொல்லலாம். செகண்ட் ஹாஃப்ல இவங்க இன்னும் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணி எழுதிருக்கலாம். செகண்ட் ஹாஃப்ல தான் பிளாஷ்பேக் வருது. அது அந்த அளவு ஒட்டின மாதிரி இல்ல. அதனாலேயே நமக்கு பல சீன்ஸ் அங்கங்க பார்த்த மாதிரி தான் இருக்கு. ஓவராலா பாத்தீங்கன்னா இது ஒரு அபோவ் ஆவரேஜான படம் தான். கண்டிப்பா வீக்கெண்ட்ஸ் ட்ரை பண்ணி பாருங்க. என்னோட சந்திக்கலாம். Thank you.